இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அப்படின்னு சன் டிவியில் சொல்கிற மாதிரி இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தோட ஒரு சட்டம் ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே பாஞ்சிருக்குது. இந்த செய்தி வெளியாகி நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. குறிப்பாக அதிமுகவினர் மத்தியில் பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருந்துச்சு. ஏன்னா இந்த சட்டம் யார் மேலே பாஞ்சிருக்குன்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த திரு கே.சி. வீரமணி அவர்கள் மேலே தான் பாஞ்சிருக்கு. தேர்தல் பிரமாண பத்திர தாக்கலில் பல தவறான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காரு, பல தகவல்களையும் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கு பதியப்பட்டு இருக்குது. சோ இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு சிட்டிங் எம்பியான ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு அது அதிமுகவுக்கு பெரும் கரும்புள்ளியா மாறி இருந்துச்சு. இந்த நிலைமையில முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்கள் மேலையும் நாட்டிலேயே முதல் முறையா இப்படிப்பட்ட வழக்கு பாஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த கருப்பு புள்ளியில இன்னொரு கருப்பு புள்ளியா இணைஞ்சிருக்கு. இதனுடைய விவரம் என்னன்னு பார்க்கும்போது, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில திரு கே.சி. வீரமணி அவர்கள் போட்டி போட்டிருக்கிறாரு. அந்த தேர்தலில் 1091 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அந்த தேர்தல் அப்போ தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்துல தான் பல தவறான தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பவே குற்றச்சாட்டு எழுந்திருந்துச்சு. மேலும் அதை தொடர்ந்து இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி அப்படிங்கிறவரு தேர்தல் ஆணையத்தில் புகார் பண்றாரு. ஆனா தொடர்ச்சியா புகார் பண்ணியுமே அந்த புகார் மேல உரிய நடவடிக்கை எடுக்காத சமயத்துல தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போறாரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. கே.சி. வீரமணிக்கு எதிரான மனுதாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த உத்தரவின் பேர்ல கே.சி. வீரமணி தாக்கல் செஞ்ச வேட்புமனு, பிரமாண பத்திரம் மற்றும் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து தேர்தல் ஆணையம் ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த ஆய்வுல தான் கே.சி. வீரமணி அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல ஏராளமான சொத்துக்களையும் பண பரிவர்த்தனைகளையும் மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அதோட வருமான வரி கணக்குல குறிப்பிடப்பட்டிருந்த பணமும் வருமானமும் தேர்தல் பிரமாண பத்திரத்துல குறிப்பிடப்பட்டிருந்த வருமானமும் தொடர்பே இல்லாம முரண்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்குது. இதை பத்தி விளக்கம் கேட்கும்போது, கவனக்குறைவால பிரமாண பத்திரத்துல தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கே.சி. வீரமணி அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காரு. ஆனா அந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுத்துருச்சு. அதை தொடர்ந்துதான் ஜோலார்பேட்டை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் திருப்பத்தூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 1ல கே.சி. வீரமணி அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்கிறாரு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A அப்படிங்கிற பிரிவின் கீழே இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்குது. இந்த வழக்கு எதுக்காக போடப்படுதுன்னா, திட்டமிட்டு பொய்யான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தல், வேண்டும் என்று சொத்து விவரங்களை மறைத்து காட்டியது அப்படிங்கிற காரணங்களுக்காக தான் இந்த சட்டம் போடப்படுது. சோ இந்த சட்டம் தான் இந்தியாவிலேயே வேற யார் மேலேயும் பாஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முதல் முறையாக கே.சி. வீரமணி அவர்கள் மேலதான் இந்த சட்டம் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வழக்கின் அடிப்படையில் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் 26ஆம் தேதி விசாரணை நடக்க இருக்கு. இந்த விசாரணையின் போது கே.சி. வீரமணி அவர்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்குது. ஒருவேளை இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா கே.சி. வீரமணி அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்குது. சோ தேர்தல் ஆணையமே முறையா ஆய்வு பண்ணி தான் இந்த கேஸையே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு சாட்சியத்தோட நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இவருக்கு கன்ஃபார்ம் சிறை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனவே அதிமுக சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரே இப்படி தன்னுடைய பிரமாண பத்திரத்துல தவறான தகவல்களை சொல்லி அவர் மேல முதல் முறையா சட்டம் ஒண்ணு பாஞ்சி இப்போ அவரு கண்டிப்பா ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கே.சி. வீரமணி, சி. விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மேல குட்கா வழக்கு பெண்டிங்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது கே.சி. வீரமணி அவர்கள் மேல தேர்தல் ஆணையமே நேரா வந்து கேஸ் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு கூடுதல் தலைவலியா மாறி இருக்கு. குட்கா வழக்கில் வேணா சிபிஐ விசாரிக்கும், அதுல லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்பவே விசாரணை நடக்க இருக்கு. சோ இந்த வழக்குல இருந்து அவர் சீக்கிரம் தப்பிச்சிட முடியாது. சீக்கிரமே அவருக்கு தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனவே அதிமுக ஆட்சி காலத்துல ஆட்சியாளர்கள் பல்வேறு விஷயங்களை ஊழல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தேர்தல் பிரமாண பத்திரத்திலே இவங்க ஏமாத்து வேலையை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த கண்டிக்கக்கூடிய செயலா இருக்குது. சோ இவரு தெரிஞ்சே செஞ்ச தவறு, அதுக்கு பலனா வந்திருக்கிற வழக்கு, அதை தொடர்ந்து தண்டனை அப்படின்னு இவருடைய இந்த வழக்கு பல பேருக்கு முன்னுதாரணமா அமையக்கூடும். இனிமேலாவது இந்த சட்டத்தின் பால் கேஸ் வராம இருக்க தேர்தல்களை போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களும் சரியான தகவல்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இந்த கேஸ் உருவாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வரும் 26ஆம் தேதி விசாரணை நடக்க இருக்கு. அந்த விசாரணையின் போது இவர் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு, வழக்கு விசாரணை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சமயத்துல இன்னொரு சுவையான செய்தியை பார்க்க முடிஞ்சது. கே.சி. வீரமணி அவர்கள் மேல இப்படிப்பட்ட வழக்கு பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தந்தி டிவில ஒரு கார்டு ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. மாப்பிள்ளை இவரு தான், போட்டிருக்கிற சட்டை தான் என்னது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனா கே.சி. வீரமணிக்கு பதிலாக கே.பி. முனுசாமி அவர்களோட போட்டோ போட்டிருந்தாங்க. இது தவறுதலா நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த நியூஸ் கார்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. என்னப்பா கே.சி. வீரமணிக்கும் கே.பி. முனுசாமிக்கும் வித்தியாசம் தெரியாதா, என்னதாப்பா நியூஸ் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இன்னும் மேல போய் நல்ல வேலை திராவிடர் கழகத்துடைய ஆசிரியரான வீரமணி அவர்களுடைய போட்டோ வைக்காம விட்டாங்களே, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தவறான நியூஸ் கார்டை டெலீட் பண்ணிட்டு கே.சி. வீரமணி
தன்னுடைய போட்டோவை போட்டே கார்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மைனரான தவறு ஏற்படுறதெல்லாம் இயல்பாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வேற கணக்கு. ஆனால் போட்டோவையே மாற்றி போடுறாங்க அப்படின்னும் போது இது அந்த நியூஸ் சேனலுக்கே பல்வேறு சிக்கல்களாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கேபி முனுசாமி அவர்களுக்கு கூட என்னுடைய போட்டோவை தவறாக பயன்படுத்திருக்காங்க, என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தவறாக செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவதூறு வழக்கு கூட போடலாம். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க இன்னும் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்மளுடைய அறிவுறுத்தலாக இருக்குது.